ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் டு த ஜியோ பர்ஸ். இந்த சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு, கற்றுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், எப்படி ஆப்ஷன்ஸில் என்ட்ரி எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட் அப்படின்னவங்க ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆயிருக்காங்க. பட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிருந்தாலும் மார்க்கெட் கீழே வர முடியாமல் நம்ம லெவல்ஸ் ஆனால் 23,441, 23,484, 23,613, 635 இந்த லெவல்ஸ் எல்லாமே சூப்பராக சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம இதை எந்த சைக் ப்ரைஸை வச்சு அனலிசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 23,400 கால் அண்ட் 23,400 புட். 154 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல், 132 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல். ஸோ மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மார்க்கெட்டில் நீங்கள் ஃபஸ்ட் கேண்டில் பாருங்கள், டே லோவுக்கு கீழே வராங்க. ஸோ இதோட லோ வந்து 60. ஸோ நம்ம 60 இங்கே மார்க் பண்ணிட்டோம். மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் கேண்டில் நமக்கு கீழே வராங்க, சாலிடும் கீழே வராங்க. ஸோ இவங்களும் வந்து ப்ராப்பராக வரவே இல்லை. ஸோ இங்கே நமக்கு ப்ராப்பராக ஃபுட் சைடில் என்ட்ரி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 126 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 154 அப்படின்ற மாதிரி போயிருக்கும். பட் கீழே வரல. ஸோ இங்கே நம்ம ப்ராப்பரான என்ட்ரி இந்த 60. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 60 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ஃபஸ்ட் கேண்டிலோட ஹை டார்கெட். ஸோ 154 டார்கெட் கரெக்டாக போய் டார்கெட்டை போய் அடிச்சிருக்காங்க, ரீச் பண்ணிட்டு கீழே வந்திருக்காங்க. இல்லைனா நீங்கள் 126 நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸோ 126 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கேண்டிலோட 154 டார்கெட்டாக இருந்திருக்கும். மார்க்கெட்டுக்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியல, அங்கே கீழே இறங்கிட்டாங்க. நம்ம சப்போர்ட்டோ 172 சப்போர்ட் லெவலில் டச் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டாங்க. திருப்பியும் பாருங்கள் மார்க்கெட் அதே மாதிரி நான் 60 44 சப்போர்ட் எடுத்துட்டு 60 நீங்கள் திருப்பி என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா திருப்பி மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்னா 213 டே ஹை வரைக்கும் போயிருக்காங்க. அதே மாதிரி தான் நீ திருப்பி இங்கே 126 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 213 டார்கெட் எவ்வளோ போயிருக்காங்க, 237 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட்டில் இன்றைக்கி தான் நடந்துச்சு. ஆக்சுவலி மார்க்கெட் இன்றைக்கி வந்து ப்ரீமியம் டிகே பண்ணாங்க. ரெண்டு சைடுமே நேற்று என்ன நடந்துச்சோ அதே தான் மார்க்கெட்டில் இன்றைக்கும் நடந்துச்சு. ப்ரீமியம் வந்து ஃபுல்லாக டிகே பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் அந்த எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால அந்த மொமெண்டம் வந்து கால் சைடில் கொடுத்துருந்தாங்க. பட் ஃபுட் சைடில் ப்ரீமியம் ஏறவே இல்லை. ஃபுட் சைடில் ப்ரீமியம் ஏறிச்சுன்னா இன்றைக்கி மார்க்கெட் நல்லா டவுனாக இருக்கும். நிறைய பாசிட்டிவான நியூஸஸ் வந்துட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக வந்திருக்கு. உதாரணத்துக்கு வந்து ஈரானில் தான் ஈரான்லேருந்து நம்ம ஊருக்கு வர வேண்டிய அந்த ஆல்மோஸ்ட் ஈரான்லேருந்து இங்கே வரக்கூடிய எல்லா ரூட்டையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி இருந்தாலும் அரை மீறியுமே நம்ம இந்தியாவுக்கு வந்து இப்போ வந்து ஆயில் சப்ளை வந்திருக்கு. ஒரு 3-4 டேங்கர்ஸ் வந்திருக்கு, ஆயில் வந்திருக்கு. எல்பிஜி கேஸ் வந்து ரெண்டு டேங்கரில் வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு எஃபெக்ட்னால தான் மார்க்கெட் இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்திருக்கு. ஸோ நார்மலாகவே நம்ம மார்க்கெட்டுங்கிறது பாசிட்டிவ். இந்த வேர்ல்டு வார் நடக்கிறதுனால தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் வார் நடக்கிறதுனால தான் மார்க்கெட் நெகட்டிவாக இருந்துச்சு. ஸோ இப்போ அதை கப்பல் எதுவுமே வர முடியாமல் இருந்ததுனால நம்ம எல்பிஜி தட்டுப்பாடு நிறைய ஹோட்டல் மூணாங்க, அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போ அந்த ப்ராப்ளம் வந்து சால்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பெருசாக வந்து பாசிட்டிவாக மார்க்கெட் முடிஞ்சிருக்கிற காரணம், வேறு எதுவும் இல்லை. டெக்னிக்கலி மார்க்கெட் அப்படிங்கிறது அப் ட்ரெண்ட் தான். பட் நாளைக்கு மார்க்கெட் என்ன இருக்குது அப்படிங்கிறது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இல்லாட்டி என்னன்னு தெரியாது. நம்ம இதை வேறு ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 23,450 நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 450 கால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இங்கே ப்ராப்பராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 42. ஸோ நீங்கள் 42 நீங்கள் எண்டு எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் கேண்டிலோட ஹை 128 டார்கெட். அதே மாதிரி நம்ம கீழே 132 நம்ம 132 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல். 154 நம்ம கீழே கரெக்டாக கீழே வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. திருப்பியும் அதே மாதிரி திருப்பி 42 நீங்கள் எண்டு எடுத்தீங்கன்னா அதே மாதிரி டார்கெட் வந்து கீ லெவல், அதே மாதிரி ஸ்டார் லெவல், அதே மாதிரி மார்க்கெட் போய் அடிச்சிருக்காங்க. திருப்பி இங்கே நீங்கள் கீழே அடிக்கிங்கன்னா 183 டார்கெட் அழகாக போய் மார்க்கெட் போய் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் இதுக்கு மேலே ஸ்டெயின் ஆக முடியல, மார்க்கெட் அங்கே கீழே வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ராப்பர் அப்போ இந்த லெவலுக்கு மேலே நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. இது வரைக்கும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம், இதுக்கு மேலே என்ட்ரி எடுக்கக்கூடாது, டார்கெட்டாக வச்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கும் ஒரு மார்க்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மேக்ஸை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேஷன் எடுக்கலாம். விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.